அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. இப்ப நம்ம முத்து, மீனா எல்லாரும் கல்யாணத்துக்கு போறாங்க. யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணலாம்னு நெனச்சாரா? இப்ப பியூட்டி பார்லர் இருந்து அந்த அம்மா வந்திருக்கு. பொண்ணுக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா செம்மையா பண்றாங்க. சாதாரண சிம்பிள் கல்யாணம் அப்படின்னு சொல்லிப்புட்டு பெருசா செய்றாங்க. இப்ப மாப்பிள்ளை ரெடி ஆகி வராரு. பார்த்தா அண்ணனையும் எல்லாரையும் பார்க்குறாங்க. அண்ணன் இல்லங்க, தம்பி. முத்துவ பார்த்தோன்னே ஆடி போறாரு. ஐயையோ! அப்படின்னு சொல்லிட்டு ஓட திரும்ப கரெக்ட்டா முத்து கண்ல பட்டுறாங்க. "டேய் ஓடுகாலி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படின்னு திரும்ப, "என்ன யார சொல்றீங்க?" "தா மனோஜ் தான்." "டேய் மனோஜ், என்னடா நீ இங்க நிக்கிற? எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பியாடா?" அப்படின்னு கிட்டக்க வர, அவங்க அம்மா வராங்க. கனகா அம்மா வந்துட்டு, தம்பி நீங்க யாரு? இவர ஏன் நீங்க ஓடுகாலிங்கிறீங்க?" "அம்மா நல்லதா போச்சு. இவன் தான் என் அண்ணன். என் கூட பொறந்த அண்ணன்." "என்னது அண்ணனா?" அப்படியே தூக்கி வாரி போடுது. "ஆமா, இவன் என் தம்பி தான்." அப்படிங்கிறாங்க. சொல்லவே இல்லையே. இவன இவன எப்படி உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். "எப்படியோ தெரியும் முத்து. அப்போ மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து யாருமே வரலன்னு நெனச்சேன். நீங்க வந்துட்டீங்களா? பரவால்ல. எம்மா மீனா, நீ தான் என் பொண்ணுக்கு ஓரகத்தியா?" அப்படிங்கிறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் தூக்கி வாரி போடுது. "ஏன்டா அம்மா தான் சொன்னுச்சேடா பொறுமையா பண்ணிக்கலான்னு. இப்ப ஏன்டா அப்படி பண்ற? நீ ஏதோ எங்கேயோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன. கடைசியில உன் கல்யாணத்துக்கு தான் வந்தியாடா?" அப்படின்னு முத்து சொல்ல, "இங்க பாருங்க தம்பி, என் பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்தா, என் கல்யாணம் ஆயிட்டா நல்லா இருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான். இருக்கட்டும்மா, அதனால ஒண்ணும் சொல்லலம்மா. ஆனா அவருக்கு இன்னும் அவனுக்கு டைவர்ஸே ஆகலம்மா. இவன் மேல உயிரா இருக்கிற ஒரு பொண்ணு இருக்குமா. அந்த பொண்ணு இன்னும் டைவர்ஸே குடுக்க மாட்டேன்னு இருக்குது. அப்படி இருக்கல இவன் ஏன் இப்படி பண்ணணும்?" கரெக்ட்டா அங்க இருந்து வராங்க. என்ன முத்து குரலு, அதாவது மீனா குரலு, மனோஜ் குரல் கேக்குதா? அப்படியே பொண்ண கூட்டிக்கிட்டு வேகமா வாராங்க. அதான் குரல கேட்டோனே எங்கிக்கிட்டு வருதுங்க ரோகிணி. இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து வந்து ரோகிணிக்கு பேசுற மாரியே பேசுறாரா? அதாவது அது பாவம் இல்லடா. அது வந்து முறையா நீ டைவர்ஸ் வாங்கணும்டா. அது மனசார விட்டு குடுக்கணும்டா. அதான் சொல்லிட்டால்ல 5,00,000 குடுத்தா சைன் போட்டேன்னு. அப்புறம் என்ன? நீ குடுத்துட்டியா? குடுக்கல. அப்ப குடுக்காம நீ ஏன்டா இப்படி தாலி கட்ட போற? தம்பி, தம்பி, தம்பி 5,00,000 நான் குடுத்துருவேன்ப்பா. அந்த பொண்ணு கையெழுத்து போட்டா முடிஞ்சு போச்சு. அம்மா சட்டப்பிரகாரம் தப்புமா. அதெல்லாம் பாவம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, சபாஸ் அப்படின்ட்டு வராங்க ரோகிணி. திரும்பி பார்த்தா எல்லாரும் பார்க்குறாங்க. முத்துக்கு, மீனாவுக்கு, மனோஜுக்கு எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. கிட்டக்க வராங்க ரோகிணி. ரோகிணிய பார்த்தோன்னே, "என்னம்மா என்ன? என் பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டியா?" "ஆ உங்க பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணிட்டேன். என் வாழ்க்கையும் அலங்கோலமா போச்சு." அப்படின்னு வராங்க. முத்துவ பார்க்குறாங்க ரோகிணி. "ஏன் முத்து, இது நாள் வரைக்கும் எனக்கு எகென்ஸ்டாவே இருந்தீங்க. இப்ப நான் பிரியலான்னு நெனைக்கல. எனக்கா இவ்ளோ பேசுறீங்களே! ஏன் முத்து? இங்க பாரு பார்லரம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நடப்ப உண்மைய சொன்னேன். அதுதானே உண்ம. நீ என் ஒடுகாலி மேல உயிரா தானே இருக்கிற?" அப்படி சொல்ல, "நான் உயிரா இருக்கிறேன். ஆனா அவருக்கு புரியலையே." "சரி விடு. அவன் எப்போ அம்மா பிள்ளைன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ வந்து மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்க நெனச்ச. நான் என்ன பண்ண முடியும்?" அப்படிங்கிறாங்க. "இருங்க முத்து, என்ன நீங்களா பேசிக்கிறீங்க?" அப்படின்னு கனக அம்மா கேக்குறாங்க. அப்பதான் சொல்றாரு, "இங்க பாருங்கம்மா." மீனாவும் சேர்ந்து சொல்றாங்க, "உங்க புள்ளையோட இப்ப கல்யாணம் பண்ண போறீங்களே, இந்த மனோஜோட மூத்த சம்சாரம் யாரு தெரியுமா?" "யாரும்மா? யார் அந்த பொண்ணு?" "வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு தான்." அப்படிங்கிறாங்க. ரோகிணிய பார்த்தோன்னே தூக்கி வாரி போடுது. "ஐய்யய்யோ! என் மகள்ட்ட இவகிட்டயா நம்ம அலங்காரம் பண்ண சொன்னோம்? அப்படியா?" அப்படிங்கல. பயப்படாதீங்கம்மா, நான் ஒண்ணும் பண்ணல." அப்படின்னு ரோகிணி சொல்ல, தூக்கி வாரி போடுது. முத்துவுக்கும் மீனாவுக்கும், "ஒண்ணும் பண்ணலையா? என்னடி ஆச்சரியமா இருக்கு." "அதாங்க, ம்ம். ஏதாவது பண்ண போகுது அப்படின்னு நம்ம நெனச்சா, ஏதாவது பண்றது என்ன? கல்யாணத்த நிறுத்தினாலும் பரவால்ல. கேஸு கீஸ குடுத்துட்டா, இருங்க இருங்க பொறுமையா பார்ப்போம்." அப்படிங்கல. அப்பதான் ரோஹிணி சொல்லுது, நம்ம மனோஜ் பக்கம் வருது. "மனோஜ், அப்படி உனக்கு அவஸ்தையா? அவ்வளவு பரபரப்பா இருக்கா என்ன விட்டுட்டு போறதுக்கு? இல்ல ரோகிணி, உனக்கு 5,00,000 குடுக்கணும்ல, அதுக்காகத்தான். 5,00,000த்துக்காகத்தான். ஓ! அப்ப 5,00,000த்துக்காக குடுத்துட்டு, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேற யாராவது 5,00,00,000 கேட்டா அப்படியே போயிருவியா?" இல்ல ரோகிணி, அது வந்து எங்க அம்மா உன்னை ஏத்துக்காது. நான் என்ன பண்றது?" "சரி, இந்த பொண்ணு மட்டும் உங்க அம்மா ஏத்துக்கிட்டாங்களா?" அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் போயிட்டா எங்க அம்மா ஒண்ணும் செய்யாது." அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க ரோகிணி. "பரவால்ல மனோஜ், நீ பயப்படாத. நான் உன்னைய ஒண்ணும் செய்ய மாட்டேன்." "இல்ல ரோகிணி, நீ சொல்லியிருக்கிற, வாக்கு குடுத்துருக்கிற." அப்படின்னு சொல்ல முத்து பார்க்குறாங்க. "ஏன்டா ஏன்டா அப்படி பண்ற?" அப்படின்னு ரோஹிணிட்ட வராங்க. "இங்க பாரு பார்லரம்மா, இவன் ஏதோ அறிவட்டத்தனமா பண்றான். நீ எதுவும் நான் ஒண்ணும் செய்ய மாட்டேன். 5,00,000 குடுத்தா நான் போயிட்டே இருப்பேன். இப்ப மேக்கப் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 10,000 குடுத்துட்டா நான் போயிட்டு இருப்பேன்." அப்படிங்கிறாங்க. அப்ப வேற வழி இல்ல. 5,00,000 குடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இப்ப பார்த்தா, இந்த அம்மா என்ன பண்ணுது, ரெடியா குறியா இருக்கு. தாலி கட்டினா தான் காச தருவேன்டு. இவங்களும் காச வாங்கிட்டு தான் நான் கையெழுத்து போடுவேன்னு ரோஹிணி நிக்க, அதுக்கப்புறம், "இருங்கம்மா, அவன் மேல உயிரா இருக்கு எங்க அம்மா. எங்க அம்மா விட்டு இவன் தாலி கட்டினா பாவம் இல்லையா? டேய் அம்மா ஒத்துக்க மாட்டாங்கடா. டேய் சும்மா இருடா.
நீ மாதிரிலாம் நான் அம்மா வெறுக்க முடியாதுடா, நம்மள பெத்த அம்மாடா, அதுக்கு தெரியாம தாலியெல்லாம் கட்டக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அம்மாவுக்கு கால் பண்றாங்க. அம்மா என்ன பண்ணுது, எடுத்துட்டு என்னடா எதுக்குடா கால் பண்ணிருக்க, உன் ஓடுகாலி பையன் மறுபடியும் ஓட போறேம்மா, சீக்கிரம் வாங்க. டேய் என்னடா சொல்ற, அட வாங்கம்மா அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொல்றாங்களா, நான் ஒரு கார் அனுப்புறேன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு புக் பண்ணி காரையும் புக் பண்ணிடுறாரு. அங்க இருந்து வேகமா விஜயா கிளம்பி வருது. என்னடா எதுக்குடா என்ன வர சொன்ன, பார்த்தா பெரிய அப்படியே சூப்பரா இருக்கா வீடு, என்னடா கல்யாணத்துக்கு வந்திருக்கியா, கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டு வந்தியா, என்ன பிரியாணி போட போறாங்களா, ஐயோ அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி என்ன அப்படிங்கல என் பார்லர் அம்மா பாக்குது. என்ன இவ வந்திருக்கா, பார்லர் அம்மா என்ன இங்க வந்திருக்க, ஒண்ணு இல்ல ஆண்டி அங்க பாருங்க அப்படின்னு சொல்ல அப்படி பாக்குறாங்க. மனோஜ், டேய் மனோஜ் நீங்கடா இங்க வந்திருக்க, ஏதோ கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்ன, டேய் என்னடா இவளை வர சொல்லி இவளை திருடுத்தனமா தாலி கட்ட போறியா மறுபடியும், ஏண்டி என் மையனை மயக்கி வச்சிருக்கியா, ஐயோ அத்தை சும்மா இருங்க அப்படின்னு மீனா மறிக்கிறாங்க. ரோஹிணி பாக்குது, ஏன் அத்தை என்ன புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, என்ன இப்படிலாம் பேசுறீங்க, உன்னை புரிஞ்சுக்காம இருக்க முடியும், நீ திருட்டுத்தனமா பெரிய பணக்காரன்னு சொல்லி தாலி கட்டினவ தானே, இன்னொரு கல்யாணத்தை மறைச்சவ தானே, ஐயோ ஆண்டி இதெல்லாம் மனோஜுக்கா, வாய மூடுறி நிறுத்துடி, என்னடி மனோஜுக்காண்டு உன் கல்யாணத்துக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னும் சொல்ல, நான் பேசாம தான் நிக்கிறேன், உங்க பிள்ளைகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ் என்னடா இங்க நடக்குது அப்படின்னு கேட்க, அம்மா அது வந்துமா அப்படிங்கல, ஆமா இது என்ன பெரிய வீடா இருக்கு, பாக்கையிலே கப்பல் மாதிரி இருக்கு, என்ன நடக்குது யாரு கல்யாணம் அப்படிங்கல. அந்த பொண்ணு வருது, பொண்ணை பாக்குறாங்க. என்னடா இந்த பொண்ணு, நீ அந்த பொண்ணு வந்து மனோஜ் பக்கத்துல நின்று கைய பிடிக்குது. மனோஜ் எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு சொல்லு, சந்தோஷ் ஜூஸ் வாங்கிட்டு சொல்லு. அவன் பாக்குறான், போய் வாங்கிட்டு அப்படின்னு ஜாட காமிக்கிறாரு. ஏன்னா ஜூஸ் இருந்தா அடங்கும் அப்படின்ட்டு, ஏன் பிள்ளைய பிடிக்கிற இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இழுக்க, இல்ல நான் இது என் மனோஜ் அப்படின்னு சொல்ல ரோஹிணிக்கு சிரிப்பு வருது. நான் கலந்துட்டேன், இனிமே நீ மறுபடியும் மாட்டிக்கிட்டு முழிக்க போறியா, சந்தோஷம், விஜயா என்னைக்கு யாரையும் ஏத்துக்க மாட்டா, நடக்கட்டும் அப்ப இதுக்கு பிடிக்காது போல இருக்கே. ரோஹிணிக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் மனோஜ் முத்து எல்லா விவரத்தை சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்ட போற, அம்மா நமக்கு கோடி கோடியா பணம் வருமா, கோடி வந்தானே எவ்வளவு வந்தானே எனக்கு தேவையில்லடா, என்ன நினைச்சிட்டு இருக்க, எனக்கு பணம் காசு முக்கியம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா நல்ல இதா வேணும்டா, எனக்கு இவ வேணாம், இங்க பாருங்கம்மா என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என் பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆயிட்டா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்ல, கல்யாணத்துக்கு சரியாகிட்டு என்ன பண்றது, டைவர்ஸ் ஆகி போக முடியுமா, அப்படிலாம் ஆகாதுமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதெல்லாம் முடியாது, டேய் கல்யாணம் நடக்கூடாது கிளம்புடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி இழுக்க, ரோஹிணி ஆகான்னு காலரை தூக்கி விட்டு நிக்குது. முத்து மீனா, என்ன பார்லரம்மா உனக்கு சப்போர்ட்டா நடக்குதுன்னு பாக்குறியா, அப்புறம் இது தன்னால தெய்வாதனமா நடக்குது, ஏன்னா எனக்கும் என் மனோஜுக்கு தான் தெய்வம் முடி போட்டு வச்சிருக்கான், அதை யாராலும் மாத்த முடியாது, அப்படியா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, எது நடந்தாலும் எங்களுக்கு ஒண்ணு இல்ல தாயே, உன்னை ஏத்துக்கிட்டா அவன் ஏத்துக்கிட்டா அம்மா ஏத்துக்கிட்டா எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. இல்ல முத்து நான் சொன்னதுதான், என் பிள்ளைக்காக நான் மனசு மாறிட்டேன். என்ன பார்லரம்மா எப்ப மாறின, அதான் சொல்றேனே என் பிள்ளைக்காகண்டு, அப்ப இத்தனை நாளும் ஐயோ விடே முத்து அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்க விஜயா பார்த்துட்டு மைனை பிடிச்சி இழுக்குது. அம்மா இல்லம்மா நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன், அப்ப 5 லட்சம் கொடுக்கணுமே ரோஹிணிக்கு அப்படிங்கிறாங்க. 5 லட்சம் இல்லம்மா எவ்வளவு வேணாலும் வருமா அப்படின்னு மனோஜ் கெஞ்சுறாங்க. ஆனா விஜயா முடியவே முடியாதுன்னு சொல்ல என்ன பண்றாங்க, இப்ப முத்து மீனாவும் பொறுமை இருங்க, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ஜோசியக்காரர் இருந்தார் இல்லையா, அந்த ஆளும் சந்தோஷம் விஜயாவை தனியா கூட்டி போறாங்க. இங்க பாருங்க எத்தனை கோடி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் தெரியுமா, அந்த பொண்ணு அது மாதிரியா இருந்தா வீட்டுல போட்டு மனோஜுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணி, இன்னொரு கல்யாணம் தேவையா, என்ன பண்ண போறாரு, மனோஜே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும், நீ தானடா பண்ணி வச்ச கல்யாணம், நீ தானடா பண்ணிக்கிட்ட, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க சொல்லி நழுவிக்கலாம்ல அப்படிங்கிறாங்களா. விஜயா பாக்குது, அதெல்லாம் இல்ல அப்படிங்கல, இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு அந்த அம்மாவை கூட்டிட்டு வராங்க. அம்மா நீங்க சொத்து புறம் காமிங்கம்மா அப்படின்னு அவங்க ரூம்குள்ள கூட்டு போய் பாக்குறாங்க. காமிச்சா நகையா இருக்குங்க, அது 5 கிலோ 10 கிலோன்னு பார்த்தா சொத்து பத்து பத்திரத்தெல்லாம் காமிக்கிறாங்க. இது எல்லாம் உங்களுக்கு தான், இந்தாங்க இந்த பெட்டி நிறைய நகை இருக்கு, இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு, வச்சுக்கோங்க, தாலியை கட்டினோட எடுத்துட்டு போங்க, எல்லாமே உங்க பிள்ளைக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னு விஜயா வாய பொழந்து மயங்குது. அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க. சந்தோஷம் பிடிச்ச கையோட என்ன பண்றாரு, மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இன்னொரு வரைக்கும் வாய் வங்காளம் வரைக்கும் பாஞ்சிச்சு, எனக்கு காசு பணமா முக்கியம், என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும்ட்டு, அடி பாவி நீயும் பணத்துக்கு அடிமையா, பணத்துக்கு மயங்காதவங்க யார் இருக்காங்க, நாடே பணத்துக்கு பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்கு, இனி இது வேறையா, சரிம்மா அப்புறம் அம்மா எந்திரிங்க அப்படின்னு தண்ணியை தெளிச்சு விஜயா முழிக்குது. உடனே தாலி கட்டுங்க ஓகே அப்படின்னு சொல்ல சரின்னு வராங்க. வெளில வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஆச்சரியமா இருக்காங்க. விஜயா என்ன சொல்ல போகுதுன்னு, டே மனோஜ் யோசிச்சு பார்த்தேன்டா, எல்லாம் புத்திமதி சொன்னாங்க, என் பிள்ளைய விட எனக்கு எந்ததும் முக்கியம் இல்லடா அம்மா அப்படின்னு சொல்ல, ஆமாடா கல்யாணத்தை முடிச்சுக்கோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. ஆனா அப்பாவுக்கு தெரியாம பண்றோம், அதான் கஷ்டமா இருக்கு.
அதெல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்த முடிக்கிறாங்க. தாலி எடுத்து குடுக்குறாங்க. கெட்டிமேளம் சொல்றாங்க. ரோகிணிய பார்க்குறாங்க. உனக்கு இதுல ரோகிணிட்ட வந்து கேட்குறாங்க, "உனக்கு இதுல ஏதாவது மனசு கஷ்டமா இருக்கா?" அப்படின்ட்டு. "எனக்கு என்ன கஷ்டம்? இதுல எனக்கு எந்த ஒரு நிம்மதி எதுவுமே எனக்கு போகல. நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு இது எது எது நடந்தா எனக்கு சம்மதம் தான். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு இதுல எதுவுமே இடைஞ்சல் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடியுது. தூக்கி போட்டு எல்லாம் பூவெல்லாம் வாழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் பணத்தையும் குடுக்குறாங்க. கையெழுத்த போடுதா? போடலையா? என்ன நடக்க போகுது? அப்படிங்கிறத அடுத்து வரும் காலங்கள்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவங்களே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.